இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சு உதிரி உதிரியாக வர மாதிரியே பிசைஞ்சுக்கணும். அது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆனியன் வெங்காயம் வர மாதிரியா நல்லா இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அது கூட வத்தத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு ஸ்பூன் 2 போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூன் மஞ்சள். அப்புறம் அதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கிட்ட அரிசி மாவு, 1/4 கப் அரிசி மாவுனா ஒரு 1/2 கப் கிட்ட கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்புறம் தேவையான அளவு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும், தண்ணி தொளிச்சிக்கணும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தொளிச்சிட்டு நல்லா பக்கோடா கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கோடாஸை ஒரு பேட்சாக போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போது ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதை நல்லா ஒரு சைடு நல்லா வெந்தோன்னா மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியான பக்கோடா ரெடி. இதை நம்ம சுட சுட மழை காலத்துலலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியோடு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுவோம்.